இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியாத மாதிரி தான் லைக் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ தெரியும் போல இருக்குது பிட்காயினை பற்றி, நம்மளுக்கு 4-5 விஷயம் தெரியும் அப்படின்னு. ஆனால் தெரியாமல் எவ்வளோ இருக்குது. இந்த மைனிங் இது மாதிரிலாம் எனக்கே தெரியாதுன்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த எபிசோட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்களே 17ல் நான் போட்டேன் அண்ட் தென் 2020 தான் நான் பார்த்தேன் அப்படின்ற. இந்த நடுவில் வந்து நீங்கள் ஹேவ் யூ ட்ரை டு கன்வின்ஸ் எனிபடி லைக் go and say that நீங்களே அந்த ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கு முன்னுக்கு where you try to convince anybody to say that வாங்க பிட்காயின் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு? நான் வந்து ஆக்சுவலி நானே போய் யார்ட்டையும் பேச மாட்டேன். யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. இல்லை ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, ஏன்னா இப்போ அந்த வெளியே மார்க்கெட்ல வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. என்னன்னு சொல்றது, இவங்களை வந்து டியூட்டர்னு சொல்ற, டீச்சர்னு சொல்ற, கிரிப்டோ டீச்சர்னு வச்சுக்கோ, அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் வந்து the way they pull the customers is that நான் பாருங்க ஒரு மாசத்துலயே நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படி இப்படின்றது. சில பேர் வந்து ரொம்ப ஹம்பிளா சொல்லுவாங்க. அதாவது அவங்க ப்ரொஃபைல் காட்டுவாங்க, பாருங்க நான் இது வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு. எனக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான் தோணும். நீங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் லைக் அவ்வளோ நல்ல மனசா எல்லாருக்கும், உடனே எல்லாரும் சக்கர டீச்சர் ஆகி எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். உங்களுக்கே அது பார்க்கும்போது உங்களுக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு அப்படி இப்படின்னு? இல்லை யார் தான் உண்மையாக டீச்சரு இந்த ஓகே, நான் வந்து ஆக்சுவலி நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வி வர் டூயிங் டூரிங் பேண்டமிக் வந்து நாங்கள் நிறையா ஜூம் செஷன் அன்னாடிக்கும் செய்வோம். ஏன்னா ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்துச்சு. அன்னாடிக்கும் ஜூம் செஷன், அன்னாடிக்கும் சார்ட் பார்ப்போம், அன்னாடிக்கும் புது கிரிப்டோ பற்றி படிப்போம். ஓகே ஓகே டுகெதர். இப்போ நான் தான் அது ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் வந்து அவங்க மூலியமாக நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் 2 ways, 2 way எனக்குலா. ஸோ அது விஷயத்தில் வந்து ஓகே, நான் வந்து மென்ஷன் பண்ணுறவங்களா அவங்க பேர் விக்னா அண்ணன், யோஷினி, அர்ச்சனா, மகேஷ், சிவா, ஜே. ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது ஸோ நாங்கள் அன்னாடிக்கும் ஒரு ஹேபிட்டை வச்சுக்கிட்டோம் பேண்டமிக் டைமில். ஓகே, அன்னாடிக்கும் இந்த டைம்லேருந்து இந்த டைம் பேசுவோம், இதை பற்றி பழகுவோம், இது பண்ணுவோம். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் க்ரோ பண்ணோம். ஸோ இது வந்து எப்படி சொல்லுது, நம்ம மட்டும் இது இல்லை, நம்ம மட்டும் சேம் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நான் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து நாலேஜ் இருந்துச்சு கூட. ஸோ நான் வந்து சொன்னேன் ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே மைண்ட் செட் இருந்துச்சு. சரி ஒன்றா கிளாஸ் செய்வோம், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க சும்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கமிட்மெண்ட் இல்லை மற்றவங்க. இப்போ பேர் சொன்னாலும் அவங்க இல்லை, அவங்களாம் வந்து ஃபுல் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் என் கூட இருக்காங்க. ஸோ மற்றவங்க வருவாங்க போவாங்க. ஸோ அப்புறம் தான் யோசித்தேன், ஒருவேளை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறதால தான் ஆளுக்கு அக்கறை வர மாட்டேதோ. ஸோ ஐ ஸ்டார்ட் சார்ஜிங்களா. இஃப் யூ ரியலி வாண்ட் டு லேர்ன், நானே போய் கேட்க மாட்டேன். அவங்க வந்தாங்கன்னா ஓகே இதான் எனக்கு மாடியூல் இருக்குது, நான் வந்து கிரிப்டோ வாங்குறதா விற்கிறதான்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். அதோட டெக்னாலஜி என்னன்னு சொல்லி கொடுப்பேன். வாட் இஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி, வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி. வாங்குவது அப் யூ பை யோர் செல்ஃப். ஐ won't tell you when to buy, when to sell. அது நான் சத்தியமா செய்யவே மாட்டேன் இப்போ வரைக்கும். And is it advisable to go through this before start investing it? Definitely you need to do research. இப்போ let's say நீங்கள் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கினாலும் போய் எல்லாம் பார்ப்பீங்க. ஒரு லெட்ஸே நீங்கள் கோல் வாங்குறீங்களோ எல்லாம் போயிட்டு, ஒரு ஈவன் சட்டை வாங்கினா கூட நிறைய கடைக்கு போய் சட்டை வாங்க பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ரீசர்ச் பண்ண மாட்டீங்க. ரீசர்ச் பண்ணாமல் போந்துட்டு அப்புறம் போச்சுன்னு சொன்னால் வாட் டு டு? ஓகே ஓகே, ப்ராப்பர் படிச்சு தெரிஞ்சு போகிறது உண்மையாக பெட்டர் தான். ஒரு பேசிக் இருக்கணும்ல, என்ன விஷயத்தில் நீங்கள் கால் விட்டாலும் பேசிக் இருக்கணும். ஈவன் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் திறக்க போறீங்களா, தெரியாத பிஸ்னஸ் கால் விட்டிங்கன்னா லூஸ் தான். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி go and read about it or learn from someone. And நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி கிரிப்டோ குரு. ஸோ அது வந்து அவங்க என்ன பற்றி எனக்கு தெரியாது அவங்களை பற்றி. பட் த திங் இஸ், ஒரு நாலேஜை லேர்ன் பண்ணோம்னா சம்டைம்ஸ் we need to spend. நீங்கள் வந்து எல்லா நாலேஜும் ஃப்ரீயாக கிடைக்கும்னு அப்படி லெட்ஸ் உண்மையிலேயே ஃப்ரீயாக நாலேஜ் லைக் யூடியூப் இருக்குது. நானும் யூடியூப்ல தான் பாருங்க.
ஆமா நீங்க ஆரம்பிக்கும் அவ்வளவு யூடியூப் டெலிகிராம். ஆனா இப்போ உள்ள டெலிகிராம்லாம் எல்லாமே ஸ்கேம்ல. யூ பாய் யாரை பார்த்து கத்துக்கிட்டாரு தெரியல. அதான் அவர் இப்ப இருக்கு கிடைக்க மாட்டாரு. அவர் எங்க போய் Facebookல இல்ல இன்ஸ்டாகிராம்ல இல்ல அவரு. அவர் டெலிகிராம் சேட்டலைட்டா இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தகவல் வருது அவர்தான் அந்த ஃபவுண்டர் அந்த உட்கார வாய்ப்பு இல்ல. ஓகே ஓகே. அண்ட் உங்களோட காஸ்ட் சொன்னீங்களே அது பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எவ்வளவு நாளுக்கு இருக்கு, எவ்வளவு ஐ மீன் அது ஆக்சுவலி ஒரு பேசிக் காஸ்ட் தான். ஒரு நான் வந்து 1 month காஸ்ட் செய்வேன். ஓகே. ஸோ எனிஒன் வாண்ட்ஸ் டு நோ கேன் டெக்ஸ்ட் மீ லா. ஆமா ஒரு டீடைல்ஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல போடும்போது நான் டைப் பண்றேன். அது வந்து என்னன்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆஃப்கோர்ஸ் அது என்னோட நாலேஜ். ஜோக்கரோட ஒரு கோட் இருக்கும், இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் டோன்ட் டு இட் ஃபார் ஃப்ரீ. ஏன்னா ஃப்ரீயா செய்யலாம். நான் ஃப்ரீயா தான் செஞ்சுட்டு இருந்தேன் முன்ன. ஆனா பீப்புளுக்கு வந்து இவன் ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்குறேன், அது ட்ரூ, அது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது. ஆமா ஆமா. ஸோ அது போனோடனே ஓகே நம்ம இதுக்கு ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஆளுங்களுக்கு கெடுதல் செய்யல. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஸோ யூ பே அண்ட் லேர்ன். பட் அது உண்மை ப்ரோ. ஏன்னா நானே நிறைய பார்த்துருக்கேன். என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த ஃப்ரீயா கொடுத்தோம்னா ஐ மீன் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா வருவாங்க. ஓகே வரதே முதல்ல ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வருவாங்க. ஏன்னா அந்த மைண்ட் செட்ல இருக்கும் நம்ம என்ன காசா கட்டணும், போனா போவோம் போவாட்டி போவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி தான் இருக்கும். இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு. ஆனா அங்க நம்ம ஒரு சார்ஜஸ் போட்டோம்னா உடனே அது மாறிடும். காசை கட்டிட்டால அவங்களுக்கு கமிட்மெண்ட் வரும். ஆனா என்னன்னா என்னோட சார்ஜஸும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஹை இல்லை. நான் என்னன்னா நான் சார்ஜஸ் வாங்குவேன். ஆனா நீங்க அந்த காசை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா I'll give you a ரிட்டர்ன் கேஷ்பேக். அது வச்சு நீங்க உங்க கிரிப்டோ வாங்கிங்க. பாஸ் என்கிற பாஸ்கர் மாதிரி பாஸ் பண்ணா நாங்க திரும்பி காசு கொடுக்குறோன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு எடிகேட்டர் எங்க கிடைப்பாரு அப்படின்னு நான் ஏன் செய்யறேன்னா எனக்கு வந்து எனக்கு கிரிப்டோ மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு ஃபியூச்சர். ஏன்னா மலேசியா வந்து அப்புறம் வரும். நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில நிறைய பேருக்கு நாலேஜ் ரொம்ப குறைவா இருக்கு கிரிப்டோல. ஏன்னா யூஎஸ்ல வெளியூர்லலாம் வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. 18-16 வயசு பையனுங்களாம் வாங்குறாங்க கிரிப்டோ. கிரிப்டோ தி ஆர் ட்ரேடிங், தி நோ வாட் இஸ் கிரிப்டோ இன் அண்ட் அவுட். அன்னைக்கு ஒரு சேனல் பார்த்தேன், யூடியூப் சேனல்ல. அவனுக்கு வந்து 16 வயசு தான். அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த ஒரு கிரிப்டோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ அந்த 16 years உள்ள நாலேஜ் வந்து அவனுக்கு இப்போ 16 years அவ்வளோ நாலேஜ் இருக்கு. 30-40 years எவ்வளோ நாலேஜ் இருக்கும். நாலேஜ் தான் சம்திங் யூ கேனாட். நீங்க நாலேஜ் வச்சீங்கன்னா இட்ஸ் மோர் வெல்த்தியர் தென் மணி. உண்மைதான். தட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலி உண்மையாக அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வாங்குறோமோ இல்லையோன்றது அடுத்தது. ஆனா இது என்ன நடக்குது, இது எதை சுத்தி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு, சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட் திங் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நம்மளை சுத்தி மாறும்போது அன்னைக்கு போயிட்டு பெப்பர் பையனு என்னடா தெரியாம என்னடா எங்க வாங்குறது என்ன பண்றதுன்னு தெரியாமனு. இப்போ நம்ம பெண்டமிக் டைம்ல மைசா ஜாத்ரான்னு ஒரு ஆப் வந்துச்சு. மைசா ஜாத்ரா ரன்ஸ் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி. அதனால தான் ஃபாஸ்டா இருந்துச்சு சுத்தி. இங்க போவாங்க ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. ஆனா அது கிரிப்டோ கரன்சி இல்ல, ஆனா அந்த டெக்னாலஜி நைஸ். அண்ட் இப்போ நீங்களே சொன்னீங்களே எனக்கு ஐ லவ் கிரிப்டோ கரன்சி அப்படி அப்படின்னு. வாட் மேட் யூ டு ஐ மீன் டிஸ்பைட் த ஃபேக்ட் நீங்க சொன்னதுல ஐ மீன் I left the job and photography eventலாம் இல்லை அப்படின்றதோட there should be some other reasons what made you to like இதுல. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இறங்கணும்னா நீங்க ரியல் எஸ்டேட்ல இறங்கலாம். சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லை there should have something. ஏன்னா இது வந்து ஒன்றும் புதுசு வேறு. what made you believe and love in this? Okay, I like to learn something new. Okay. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வந்து வெரி ஃபாஸ்ட் சேஞ்ச் பண்ணுது. சேஞ்சஸ் ஒக்க பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒக்க பண்ணும்போது இது வந்து நான் படித்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சேஞ்ச் இன் த வேர்ல்ட்லாம். ஸோ ஐ டோன்ட் மிஸ் இட் அவுட். ஐ டோன்ட் பி லூசிங் சார். அவனால தான் மற்ற கீழே நம்ம சம்பாதிக்கணும், மற்ற கீழே சேலரி வாங்கணும். எப்போ நம்ம ஆளுங்க சேலரி கொடுக்க போகிறோம். ஸோ லைக் அந்த மாதிரி அதான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ லைக் நம்ம ரொம்ப நாளாகவே நம்ம ஏஞ்சமா 9 மணி 9 to 5 ஒரு. ஆனால் நம்ம எஃபர்ட் போடுறோம், நம்மளுக்கு மேலே ஒன்று மணி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு மெட்ரிக்ஸ் லைஃப். ஸோ அதெல்லாம் உடைக்கணும்னா யூ நீட் டு டேக் சம் ரிஸ்க் இன் சம்திங் நியூ. நியூனா ஃப்ரெஷ், வெரி ஃப்ரெஷ். கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 15 trillion இன்னைக்கு பார்க்குறப்ப $15 trillion மார்க்கெட் கேப். கிரிப்டோ இண்டஸ்ட்ரியே நாட் ஈவன் 2 trillion. ஸோ இட்ஸ் வெரி நியூ. ஓகே ஐ மீன் அது கூட 2 trillion நான் போந்தப்ப வந்து மில்லியன்ஸ்ல பில்லியன்ஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நவ் இட்ஸ் லைக்
growing and it will definitely grow further. அருண், நான் முதல்ல என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தேன்னா, நிறைய பேர் இப்போ நீங்களே சொல்றீங்கல்ல ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூஎஸ்லாம் இது வந்து நார்மலாக பாய்க்கிறாங்க. சோஃபா நீங்க ஏதாவது வாங்கியிருக்கீங்களா கிரிப்டோ கரன்சி பச்சு? நான் ஆஸ்திரேலியாவில் 2000 and pandemic முன்னுக்கு ஆஃப்டர் pandemic போனப்ப அங்கே வந்து ஒரு செவன் லெவல் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து they said they accept crypto, that means they accept XRP. Okay. XRP is one of a cryptoல. ஸோ சரி நம்மளுக்கு பைனான்ஸில் தான் இருக்க, ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு ஒரு பியர் வாங்கினேன். ஸோ அது ஸ்கேன் பண்ணி என்ன டிடெக்டட்ல? ஓகே ஓகே. ஆனால் மலேசியாவில் இப்போதைக்கு இல்லை. லைக் ஓவர்சீஸ்லலாம் பார்த்தா கிரிப்டோ ஏடிஎம்னு இருக்கும். ஓ, கிரிப்டோ ஏடிஎம் இப்போ நம்ம நார்மல் ஏடிஎம் மாதிரி இப்போ லூனோ எனி அது பைனான்ஸ் ஆப்லாம் வச்சுருந்தீங்கன்னா டச் அண்ட் கோ இது மாதிரி யூ ஜஸ்ட் ஸ்கேன் how much ringgit or dollars you want, அது இது பண்ணிடும் உங்கள் வாலெட்லேருந்து வெட்டிக்கும். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். பட் இது வந்து இங்கே ஒன்றும் வரல தானே? மலேசியாவில் பிட்காயின் ஏடிஎம் இருந்துச்சு, 2 ஏடிஎம் முன்ன இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. பிகாஸ் இட் இஸ் லீகல் டு ட்ரேட் அண்ட் கீப் பிட்காயின் ஆர் கிரிப்டோ as asset மலேசியாவில். ஆனால் லீகல் டெண்டர் இல்லை. Okay. That means they never fully allowed it to use as a commercial பாய்க்க முடியாது. ஓகே ஓகே. நீங்கள் பாய்க்கணும்னா நீங்கள் ரிங்கேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு உங்கள் காசை பாய்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம இப்போ மேபி லெட்ஸ் சே அப்படி ஒன் டைம் தட் யூ ரிச், ஸோ லைக் ஓகேலா இவ்வளோ சேர்த்துட்டேன் நான் அப்படின்னு, பட் அது எங்கே நம்ம பாய்க்கிறது? நம்ம ஊரில் நம்ம பாய்க்கலன்னா அதை வச்சு என்ன செய்யுது? இப்போ லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் வச்சுருக்கீங்க 60,000, அது கன்வெர்ட் பண்ணால் 300,000-400,000 ரிங்கெட் வரும். அந்த காசை அந்த வேல்யூவை யூ கன்வெர்ட் டு ரிங்கெட் யூசிங் த லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாக்கி சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் தென் வித்ட்ரா டு யுவர் பேங்க். ஆனால் என்னன்னா வித்ட்ரா பண்ணீங்கன்னா டேக்ஸ் கட்டணும். அது கண்டிப்பா ஓகே ஓகே நானே பாட்டியிருக்கேன். ஓ, வித்ட்ரா பண்ணு அங்கேயே இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இருக்கு அங்கேயே இருக்கும்போது பிரச்சனை. நீங்கள் ரிங்கெட்டா மாத்துறீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு 20 to 30% ஒதுக்கி வச்சிங்களா. Oh, okay, okay. If let's say now with it, if I mean your money would go into the exchange first, right? Yes. அங்க ஒன்னும் touch. பேங்க்குக்கு வந்தாலே நீங்க certain maybe 20,000 வந்தாலே உனக்கு okay. They know it's from crypto, la. எடுத்துக்கோங்க. I mean full இல்ல, like you need to pay certain charges. You need to declare la in your income tax or what. ஓகே ஓகே ஓகே. பேங்கே தெரியுமா நம்ம கிரிப்டோல இருந்தா மாத்தி எடுத்துக்கணும்? இப்போ லூனோல இருந்து வெளியாக்குனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது ரெஜிஸ்டர் தானே. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஓகே லைக் உங்களோட இன்கமை நீங்க டிக்ளேர் பண்ணணும். இன்கமை டிக்ளேர் பண்ணலன்னா வருவானுங்க. ஓகே ஓகே, நைஸ். இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல நிறைய இருக்கு பிட்காயின் எஸ்ஆர்பி அது மாதிரி 2-3 ஏதாவது ஒரு டிப்ஸ் இல்லை 2-3 டிப்ஸ் ஏதாவது சொல்றது சின்னதா குட்டியா, இது பண்றதுனா இப்படி பண்ணுங்க, அடுத்த 6 மாசத்துக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சொல்லலாம்? நான் அடுத்த 6 மாசம் இல்ல ஐ மீன் அந்த மாதிரி இல்ல, அதாவது சொல்றேன் ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்க நினைக்கிறது போற போக்கில் நான் ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. இப்போ பிட்காயின், இத்தீரியம், எக்ஸ்ஆர்பி எல்லாம் இருக்கு, நீங்க அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஓ மீம் காயின், இந்த மாதிரி டோஜ் காயின், இந்த மாதிரி ஷீபா, அப்புறம் நிறைய மீம் காயின்ஸ் இருக்கும். மீம் காயின்ஸ் என்னன்னா அது வந்து சும்மா கிரியேட் பண்றாங்க. இப்போ வந்து கிரிப்டோ பிளாக் செயின் தான் பாய்க்குது, பட் தே கிரியேட் இன் ஆர்டர் டு பம்ப் அண்ட் டம்ப். அப்படின்னா இப்போ நானே ஒரு கிரிப்டோ செய்யறேன்னு வச்சுக்கோ, ஒரு காயின் நான் செய்யறேன், அருண் காயின் வச்சுக்கோமே, செஞ்சுட்டு ஓகே ஐ வில் ஆஸ்க் எவ்ரிஒன் டு இன்வெஸ்ட். ஸ்டார்டிங் 1 cent 2 centல இருக்கும், திடீர்னு $100 போகுது. ஸோ நான் என்னோட ஷேர் வித்துட்டு கீழே திருப்பி போயிடும். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் இன் ஸ்டேபிள் கிரிப்டோஸ், ஸ்டேபிள் அண்ட் ஹை மார்க்கெட் கேப்லாம். இப்போ நீங்கள் வந்து coinmarketcap.comனு இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரிப்டோஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து டாப் 20 கிரிப்டோஸ் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலே சொல்லலாம் அப்படின்றது. யார் யாருக்கெல்லாம் கிரிப்டோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சோ, இல்லை இதில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அருண்குமாரோட ப்ரொஃபைல் நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுவோம், கண்டிப்பாக கொலாபரேஷனில் இருக்கும். அவர் கூட நீங்கள் போயிட்டு இதை செஞ்சு மெசேஜ் பண்ணி கேட்டுங்க. அண்ட் லைக் வாட் யூ செட், அவருக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு. கைக்கு உண்மையாகவே என்னென்னமோ எனக்கு தெரியாத விஷயத்துலலாம் பங்கு திறந்தன்ற மாதிரி பல்ப் அடிச்சிச்சு எனக்கு. அப்படியே இல்லை ப்ரோ, நானும் அன்னாடிக்கும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இது சம்திங் வெரி நியூ அண்ட் எவ்ரிடே நம்ம படிக்கணும், ரீட் பண்ணணும். இதை பற்றி இவ்வளோ உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறீங்க. லைக் வாட் யூ செட், லைக் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், எண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆமா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஆமா, எங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும்.
பண்றோமோ இல்லையோ தெரிஞ்சாதான் என்ன நடக்குதுன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியும். அப்பதான் நம்ம அடுத்த நாளைக்கு என்னென்ன செய்ய முடியும்னு நம்மளுக்கு யோசிக்க முடியும். Do you think that there will be a day that Malaysia will accept இந்த legal tender ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு பேங்க் இருக்கு மலேசியால, நான் பேர் சொல்ல விரும்பல, அப்புறம் பிரச்சனை ஏதாச்சும் வந்துரும். அந்த பேங்க் வந்து XRPன்னு ஒரு கிரிப்டோவை they use it as எப்படி சொல்றது, ஃபார் டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர், லைக் ஓவர்சீஸ்க்குலாம் பாய்க்கிறதுக்கு அவனுங்க அந்த கிரிப்டோ பாய்க்கிறானுங்க. மலேசியா ஒரு பேங்க். ஓகே ஓகே ஓகே. ஐ மீன் ஆஃபிஷியலி அவங்க வெப்சைட்ல கேட்டிங்கன்னா நான் என்ன பேங்க் வந்து அப்புறம் சொல்றேன். ஆனா இங்க அப்புறம் அது அவரு நீங்க ப்ரொஃபைலே கேட்டுங்க. நம்ம இருக்கிறது ஒத்த சேனல்ன்ற மாதிரி சிங்கப்பூர், ஹாங்காங்ல நிறைய பேங்க்ஸ் பாய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா they don't want to miss out. Even now like they are in a discussion. இப்போ பேங்க்ஸே எல்லாம் சேர்ந்து they want to create their own cryptocurrency called CBDC, Central Digital Bank Currency. Sorry, Central Digital Bank Currency la. Okay. And it's going to be controlled with. Sorry, Central Bank Digital Currency, CBDC. நீங்க வேணும்னா இது CBDC ன்னு சொல்லி போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. And this will be controlled by all the banks together. Yes, so இப்போ let's say வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மலேசியால இருந்து இந்தியாவுக்கு காசு அனுப்புறோம். சில சமயம் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். கிரிப்டோல 3 செகண்ட் 10 செகண்ட்ல போய் சேர்ந்துரும். And then ஏன்னா அதே வேல்யூவா தானே போகும். இப்போ நான் உங்களுக்கு அனுப்பணும்னா நான் உங்களுக்கு வந்து 3 பிட்காயினை வந்து இந்தியன் ரூபிக்கு மாத்தி அனுப்பணும். நான் 3 பிட்காயின் அனுப்ப போறேன், 3 பிட்காயின் வரும். ஆனா அது கேஸ் ஃபீஸ் இருக்கும், கொஞ்சம் சார்ஜ் பண்ணும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதெல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்ல. இப்போ லெட்ஸ் சே நம்ம இந்தியாவுக்கு அனுப்பணும் 20-30 ரிங்கெட், 50 ரிங்கெட் கூட அவனுங்க இப்ப அந்த சில கம்பெனிஸ் மாதிரி லைக் அனுப்புவாங்கல்ல. ஆமா. சோ எங்க போயிட்டு கொடுத்தா சோ அவங்கள வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஆஃப் கோர்ஸ் they will charge. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாஃப் இருக்கு, அவங்களுக்கு மேன் பவர்லாம் இருக்கு, they need to pay, so they will definitely charge small charges. so ஆனா கிரிப்டோ நீங்க யூஸ் பண்ணா அதெல்லாம் நீங்க பைபாஸ் பண்ணி போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன், நான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஓகே. இப்போ நீங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வேற பேங்க் வச்சிருப்பீங்க, நான் மலேசியாவில் வேற பேங்க் வச்சிருப்பேன். ஆனா நான் ஒரு கிரிப்டோ உங்களுக்கு அனுப்புறேன்னா நீங்க உங்க பேங்க்ல நீங்க வெளியாக்கிக்கலாம். You don't have to send to my bank account. No, you just have to send to your crypto wallet. ஓகே. எவ்வளோ கன்வீனியன்ஸா ஆயிடுச்சு பாருங்க. அப்படின்னு அதாவது இந்த பழைய காலத்து மாதிரி நீ இங்க அனுப்புறியா, உன் காசுக்கு இவ்வளவு காசுக்கு மாத்தி அனுப்பு, அதை மாத்தி அனுப்பு, அந்த பேங்க் போ, இந்த ஏஜென்ட்டை சுத்தி வாடுற மாதிரிலாம் இல்லாம 3 செகண்ட்ல முடிச்சிடலான்ற மாதிரி இருக்கு ட்ரான்ஸ்ஃபர். அது மேக்ஸிமம் இப்போ டிஃப்ரெண்ட் கிரிப்டோக்கு வேற டைம் டூரேஷன் இருக்கு. பிட்காயின்னா நீங்க வந்து ஒரு half an hour வெயிட் பண்ணணும். ஓகே. இப்போ XRPலாம் நீங்க 1 minute. இப்போ நீங்க எவ்வளவு தூரத்துல இங்க இருக்கீங்க, ஹவாயில இருக்கிற ஒருத்தனுக்கு அனுப்புனா கூட 1 minute போய் சேர்ந்துரும். such a great technology and nice. கடைசியா ஒரு கேள்வி அருண், என்ன முடிக்கிறதுக்கு என்னன்னா, யங் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இப்போ நீங்க சொன்னீங்களா நீங்களே யங் இன்வெஸ்டர் தான் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி இந்த 14 வயசு பையன்ற மாதிரி அடுத்த ஜெனரேஷன் பிட் மோர் கீன் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், பிகாஸ் அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா இது மாதிரி நான் வேலைக்கு போக முடியாது, நீங்களாவது ஒரு வேலைக்கு போய் கடுப்பாகி அதுக்கப்புறம் மாறினது. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் வந்து நான் ஏன்டா முதல்ல போகணுன்ற மாதிரி மாறிட்டாங்க. ஆமா, வேலைக்கு போய் சோத்துல அடி வாங்கி சேத்துல அடி வாங்கி அப்படிலாம் வந்தவங்க நம்ம. பட் அவங்களாம் வந்து இல்ல எனக்கு முன்னுக்கு வாங்கினவங்களே போதும், நான் நேராகவே இன்வெஸ்ட் பண்ணலான்னு அப்படிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்க? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஆனா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ணணும். இன்கம் ஜெனரேட் இருந்தாலும் இப்போ நீங்க கிரிப்டோ வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரிங்கெட் இருக்கணும். முதல் ரிங்கெட் இருப்பதாக நீ கண்டிப்பா வேலை செய்யணும். கண்டிப்பா நீங்க யூ டு பிசினஸ் ஆர் வாட் யூ நீட் டு ஜெனரேட் கேஷ். நான் நேரா போய் அப்பா அம்மாட்ட கேட்கறது, அப்பா அம்மா ரீச் ஆனதா நோ ப்ராப்ளம். அப்பா அம்மா ட்ரஸ்ட் பண்ணா ஓகே. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெல் டு டூ. ஸோ அவர் வந்து 2020 வந்து ஒரு 10,000 ringgit worth of crypto, I mean worth of ringgit அப்பாட்டேருந்து அவங்க அப்பாட்டேருந்து பிஞ்சாம் பண்ணி இப்போ வந்து வேற லெவலில் இருக்காங்க. பிகாஸ் நாலேஜ், அந்த நாலேஜ் இருக்கும்போது யூ நோ ஹவு டு மல்டிப்ளை யோர் மணி. கிரிப்டோ மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கோல்ட் ஷேர் எல்லாமே வந்து அது வந்து இட்ஸ் அ குட் திங், பட் யூ நீட் ஹவு டு மல்டிப்ளை இட்ல. Okay. So that's your advice, sir. And then do smartly, invest smartly. And then like young people என்னன்னா நிறைய பேர் ஓகே இப்போ இன்வெஸ்ட் பண்றோம் 100 வெள்ளி போட்டோம், திடீர்னு 150 200 ஆச்சு, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. வித்ட்ரா பண்ணாதீங்க, வச்சுங்க. கீப் இன்வெஸ்டிங் அன்டில் அது வந்து இபிஎஃப்ல போடுற மாதிரின்னு வச்சுங்க. ஜஸ்ட் புட் இட் forget it. ஃபியூச்சர் ஒரு 10 வருஷம் சென்று பாருங்க, ட்ரஸ்ட் மீ நீங்க ஒரு லெவல்ல இருக்கும். ஓகே. ஸோ எப்பயுமே கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நான் கூட இன்வெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி தான் நடந்துச்சு.
பண்ணேன், சக்குன்னு கீழே போச்சு, ஆஹா எனக்கு நாமத்தை போட்டாங்க அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பட் இவர் சொன்ன மாதிரி யூ ஷுட் ரியலி கிவ் டைம்ல, டைம் கொடுத்தாதான் அது ஏறி திரும்பி இறங்கும். ஐ மீன் இறங்குனது திரும்பி ஏறுன்ற மாதிரி. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து நம்ம அந்த காலத்துல வந்து கோல்டுன்னு வச்சுக்கோமே, பாட்டி காலத்துலலாம் 20 ringgit 30 ringgit இருந்துச்சு. இப்போ 400 300 400 ringgitல இருக்கு ஒரு கிராம். ஸோ that's the difference. And you are really confident that இதுதான் கிரிப்டோவுக்கும் நடக்க போகுது. அண்ட் இவென்ச்சுவலி லைக் நீங்கள் ஒரு முதல்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், வெளிநாட்டில் நீங்கள் டெஸ்லா காடியே வாங்கலாம். காடி வாங்கலாம். இப்போ நினைக்கிறேன் ரெனால்ட்டா இன்னும் ஒரு கம்பெனி அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன். தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் லக்ஸரி பிராண்ட்ஸ் தே அக்செப்ட் கிரிப்டோஸ் இன் ஓவர்சீஸ். ஸோ வெரி சூன் நீங்கள் இதை வச்சுருந்தா நீங்கள் ஆரம்பத்துலலாம் சில பேர் கேட்டிருப்பாங்க இதை வச்சு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு. அருண் சொன்ன மாதிரி இதை வச்சு இதுக்கப்புறம் வாங்குற காலங்கள் கூட வரும். ஆமாம், மாற்றிலாம் மாற்றாம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம நான் ஜஸ்ட் லீகல் டெண்டராகவே இதுதான் டெய்லி கரன்சிக்காகவும் ஒரு பச்சிக்கிற நிலைமை வரப்போகுது. ரிங்கேட் US டாலர்லாம் அது இன்ஃப்ளேஷன் உண்டாக்கும் நம்மளுக்குலாம். இதெல்லாம் வந்து நம்ம லைக் அசெட்னு சொல்லி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வாங்குறதுக்கு பாய்க்கிறதோட அது ஒரு அசெட்டாக நினச்சி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது பெட்டர்லா. ஓகே நைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோடு எனக்கு எவ்வளோ ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அருண்? லாஸ்ட்லி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஜஸ்ட் புத்தா லிசன் டு பீப்பிள். நான் வந்து இங்கே போட்டேன், இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், 1 million கிடச்சிருச்சு. நம்பாதீங்க. ரீசர்ச் பண்ணிவிட்டு ஈவன் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ரீசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனி பிஸ்னஸ் or anything to do with investment, not only crypto, shares, stocks, anything. எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சு புரிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. ஆமாம், பிளான் பண்ணி பண்ணுங்க. அப்படி கிரிப்டோவில் தான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணி இறங்கிட்டீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியலன்னா நம்ம ப்ரோ இருக்காரு அருண் தான், அருண்குமார் ப்ரொஃபைல் போய் பாருங்க. இது ப்ரோமோ எபிசோடு யாரும் நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் இல்லை. இவர் சொல்றதுல எனக்கே தெரியும். என்னை இவரை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு. ப்ளஸ் அவர் நாலேஜ் உங்களுக்கே பார்த்தீங்க எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு யாரையும் நம்பாமல் போகிறதுக்கு போல தெரிஞ்ச ஒருத்தவங்கிட்ட நம்பி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது எவ்வளோ பெட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் பாட்காஸ்ட் அருண். ஹோப்ஃபுல்லி எனக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு பேசுறதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு லைக் எக்ஸ்பிளைன் பண்ண. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் இன் அ வெரி குட் வே. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருங்க. அண்ட் பாட்காஸ்ட்டில் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை கூகுள் பாட்காஸ்ட்டில் இது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் மலேசியா குமார் பாட்காஸ்ட் பேஜ் இருக்கும், அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you guys.